ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் நோட்டிஷிப்புடனில் எபிசோட் 94 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த தவக்கலை பிரச்சனையில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 93ல் வந்து நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிராயாவும் நருட்டோவும் அந்த ஃப்ரேமில் உக்காந்தாங்க, அந்த கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னேன். அது நான் வந்து இங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாவோ இல்லை அது வந்து பிளாக் இஷ்யூனால நான் கொஞ்சம் இப்போ எடிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த எபிசோடு மட்டும் டவுன்லோட் பண்ணி அந்த ஃப்ரேம் மட்டும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். வேற மாதிரி இருக்கும் அது. நீங்கள் அது கிளியரான ஒரு இதுவில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ் வச்சு பாருங்கள். அந்த ஃப்ரேம் மட்டும் ஜிராயாவும் நருட்டோ மட்டும் இருந்தது. கிராஃபிக்ஸ் அப்படியே எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்லடா அப்படின்ட்டு சொல்லி அது மட்டும் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே வந்து மெயினான இதுவும் அந்த பாண்டிங் வந்து நீ அப்படியே அந்த கிராஃபிக்ஸில் திணிக்கிற அவங்களுக்கு அப்படியே புரியணும் அப்படின்றதுக்காகவே அது பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த ஃபீல் புரியணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆசையாக இருந்துச்சுங்க. நம்மளும் அந்த மாதிரி இடத்துல உட்காந்தா எப்படி இருக்குன்ற அளவுக்கு ஃபீல் வந்தது. நானே ரொம்ப ரசித்து மெய் மறந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த இடம் மட்டும் நீங்கள் அந்த ஃப்ரேம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்கள். நருட்டோட பேஸு ஜிரா பேஸ்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அது. அது ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா இலையோட நிழலை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் அது பண்ணுறது. இப்போ அது நான் ரொம்ப அது பார்த்து நேற்றுக்குள்ளே அது பார்த்துட்டே தான் இருந்தது. ஐயோ இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டேனேன்ட்டு அது உறுத்திட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு சொல்லிடலான்ட்டு அது மட்டும் சொன்னேன். அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தனியாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்ல கவலைப்படாதீங்க. ஹிக்கிமாரோட சக்திக்கு எதுவும் ஆகாது. மருந்த கொஞ்சம் மாத்தி அமைக்கணும், அவ்வளவுதான். அது எப்போ முடியும்னு சொல்லுக்க போட்டோம். அது சீக்கிரம் முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். இதே தான் 3 எபிசோடா சொன்னேன். கூரன் கிட்டையும் யுக்கிமாரு கிட்டையும் முன்னேறி போ சொல்ல. திரும்ப கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அந்த கூரனை நம்புறீங்களா? அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. இந்த டாஸ்க கச்சிதமா முடிக்கக்கூடிய திறமை அவகிட்ட தான் இருக்கு. கூரனோட சக்தியும் யுக்கிமாரோட சக்தியும் ஒன்னா சேரும் போதுதான் என்னுடைய பல நாள் கனவு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்கள மிக்ஸ் பண்ண போறோம்னா அட் அ டைம் 2 வா. இந்த வவ்வால் அவுந்தாச்சே. இன்னும் என்னை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்க போற? இன்னும் நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரோச்சிமாரு உனக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்காரு. என்னது, நிஜமாவா? என்னன்னு சொல்றது? போய் தான் சொன்னோம். உண்மையை சொல்லிடுவீங்களா? யுக்கிமாரு, நம்ம எங்க போக போறோம்? பாத்துல மாதிரி எங்க இருக்குங்க. கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லுங்க. இந்த பொடிப்பைய யாருன்னு சொல்றியா? இவன் யாருங்கிறது இப்போ முக்கியம் இல்ல. இவனை நீ தான் கூட்டிட்டு போக போற. என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன இதுக்கே கம்ப்ளைண்ட் பண்ற? ஒரோச்சிமாருக்கு நீ ரொம்ப விசுவாசமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ பண்றத பார்த்தா நீ அந்த குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் அந்த குழந்தை உன் கூட வராது. கோபக்காரியா இருக்காது. கவுண்டவே நடுங்க வச்சுட்டா. இந்த சின்ன நாய்க்குட்டிக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. என்ன வாயை குழந்து பாக்குற? இப்ப பேச பாப்போம். அப்போ இவன் நினைச்சா இவளால எதையும் கிறிஸ்டலா கண்ணாடி என்னடா உண்மையை தவற வைக்கிறா. எதவனால ஆயுதமா மாத்திர சக்தி இவளுக்கு இருக்கு. அப்போ இதுதான் கிறிஸ்டல் ஸ்டைலா? ஒரோச்சிமாரோட கவனத்தை இவ எப்படி ஈர்த்தான்னு இப்பதான் புரியுது. ஏன் நிறுத்திட்ட? என்ன கொண்டுதான் பாரு. அதுக்கப்புறம் உன்னோட ரீஅனிமேஷன் கனவை சுக்குநூறா உடைஞ்சிரும். நீயும் லார்ட் ஒரோச்சிமாரோட சேரதான்னு ஆசைப்படுற. ஏத்து வெடிக்க வச்சிருந்தா செத்துருவான். இந்த பயப்புல வேற எல்லாத்தையும் ரசிக்குது. சொல்லு காபுட்டோ, இதை இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறீங்களா? இந்த பொடிப்பைய ரொம்ப விளையாட்டு காட்டுறேன்னு நினைச்சுக்கிறான். அவனுக்காக ஒரு வாட்டி பண்ணி காட்டு. அச்சோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீயும் யுக்கிமாரும் கிளம்பி போங்க. அப்ப சரி, ஒரு விஷயத்த மறந்துடாத. என்ன சீண்டி பார்த்தா விளைவுகள் மோசமா இருக்கும். கொஞ்சம் கவனமாவும் இரு. நம்ம பெரிமீட்டருக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்க. நீ என்ன சொல்ற? உனக்கு அதை பத்தி எல்லாம் எப்படி தெரியும்? நான் உன்கிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து நுழைய ட்ரை பண்ண ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மெம்பரை துரத்திட்டு தான் வந்திருக்கேன். உன் வேலை தானா அது? போயிருக்கும். அவங்க நிச்சயமா இதுல மூக்கு நுழைப்பாங்க. சோ நீ ஜாகிரதையாகிற.
ரொம்ப கவலைப்படாதீங்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த மிஷன்ல தோத்தன்னு வச்சுக்க, நீ நினைச்ச மாதிரி ரீஅனிமேஷன்லாம் நடக்க வாய்ப்பே இருக்காது. இத மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை சொல்லியே மாட்டோம் போல. லீஃப் வில்லேஜுக்கு எதிராக சண்டை போடுவாங்க போல. திரும்ப அந்த லேக்கா டெய்லி கூண்டு போய் அது ஏதோ பண்ண வைப்பாங்க போல. வாய்ப்பே இல்ல. அவங்க கட்சி மாறிட்டாங்கன்னா ஒரு வழியா நான் வீட்டுக்கு போக போறேனா இன்னும் அந்த அப்படி ஆசையே நடந்தா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனா எனக்குன்னு வீடுங்கிற ஒரு இடம் இல்லாம போச்சுன்னா உன்னை பத்தி யாராவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் உன்னுடைய வீடு. ஆமா, நிச்சயமா எனக்கு ஒரு வீடு இருக்கு. எங்கிருந்துடா வந்த நீ? கொஞ்சம் இதை பாருங்க, இது ஒரு டாக் போட்ட மார்க். என்னது மாறுவா? நான் சொன்னேன், இது சரியா படல. கிறிஸ்டின். இங்கேயா? இது ரொம்ப வீக்கா இருக்கு, என்னால எந்த ரெஸ்பான்ஸையும் உணர முடியல. இவன் வேற தனியா வந்திருக்கான். அது கண்டுபிடிக்கணும். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இது விஷயம் இருக்குது மட்டும் காட்டி கொடுக்குது. உயிர் இருக்கா? நல்ல வேலை, ஆமா. இவங்க முட்டைகள் இருக்கு. இந்த முட்டைகள்ல இருந்து கொஞ்சம் பொறிச்சா இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா சீஃப்டனுடைய மகனால வாட்டர் ஸ்டைல பயன்படுத்த முடியாதா? என்னால நம்பவே முடியல. உங்க அப்பா வாட்டர் ஸ்டைல எவ்வளவு நாளா பயன்படுத்துவாருன்னு தெரியுமா? ஐயா, கத்துக்கிட்டே இருக்காத. நான் முடியாதுன்னு சொல்றேன்ல, சும்மா நொயின்னு ரொம்ப ஓவரா தான் போறேன். ஓ அப்படியா? ஆமா, அப்படிதான். போதும் சூட்ட குறைங்க. ஒரு தடவையாச்சும் காமட்டாச்சும் சொல்றத கேட்டு ட்ரைனிங் பண்ணி பாரு நருட்டோ. பரவாயில்லையே, அட்லீஸ்ட் நான் சொல்றதாவது உனக்கு புரியுது. இவங்க கூட சண்டை போடலாம் எனக்கு நேரமே இல்ல. உனக்கு என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க விருப்பம் இல்லனா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. டேய். நீ காமாரிக்கு கிட்டே கத்துக்கோ. உனக்கு விளையாடாதீங்கடா. சொல்றதாவது கேட்கலாம். அது வேணுமா இது வேணுமா? வேற வழியே இல்ல, காமட்டாட்சு கூட தான் நான் ட்ரைனிங் எடுத்தாகணும். இப்போ சந்தோஷம் தானே? புரிஞ்சா சரி. உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தான். அது சரி, வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுவை எப்படி பயன்படுத்துறது? இப்ப இதுங்களுக்கு கத்து தரணும் போல இருக்கு. நீ இப்படி கேப்பனே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வாட்டர் ஸ்டைல் வேலை செய்யணும்னா முதல்ல தண்ணி குடிச்சா வேலை முடிஞ்சதுல. இது நல்லா இருக்கு. ஆனா ஆமால, இதுவும் நல்லா தானே இருக்கு. என்னது? ஏன்டா சண்டையை போய் நான் தண்ணிக்குள்ள குடிக்க வச்சு வந்து பாடுவியா? மின்னல் வேகத்துல போய் நினைக்கிறேன். இங்க எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? அந்த மலைகள் மேல அவங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க யாரா இருப்பாங்க அதான் எனக்கு தெரியல. அவங்க ஒரோச்சிமாரோட மறைவிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்கன்னா ஒன்னு லீஃப் நிஞ்சா இல்ல அகாட்ஸ்கியா இருக்கணும். பேசாம நாம அவங்கள அட்டாக் பண்ணலாமா? இல்ல வேண்டாம் நுராரி, கௌரன் அகாட்ஸ்கியா தானே நீங்க இல்லாம செய்ய செத்துருப்பீங்க. முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சது தப்பா போயிடுச்சு. ம்? நீ என்ன நினைச்ச? நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பன்னு நினைச்சேன். குழப்பத்தை ஏற்படுத்தி அது உனக்கு சாதகமா ஆக்குவன்னு நினைச்சேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க இருந்து தப்பிச்சு லீஃப் வில்லேஜுக்கு போய் ஒரோச்சு மாறு அவங்க கிட்ட கோத்து விடுவேன்லாம் நினைச்சேன்.
திட்டம் ரொம்ப நல்லா இருக்கே. இது என் மரமண்டைக்கு தோணவே இல்லை. இது நாம கண்டிப்பா செயல்படுத்தி ஆகணும். ஆமா, பேசாம இந்த திட்டத்தை நீயே செயல்படுத்தலாமே. நான் தப்பிச்சு போக இங்க இருந்து வழியே கிடையாது. நீ ஏன் அந்த கூரன் கூடயே ஒட்டிட்டு இருக்க? அதான் எனக்கு புரியல. ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக தான். அப்படியா? சிரிப்பு சரியில்லையா? அடச்சே, நான் மட்டும் தனியா கிளம்பிருந்தா இந்நேரம் அங்க போய் சேர்ந்திருப்பேன். குழந்தைகிட்ட பார்த்து பேச நடக்க முடியாது. எனக்கு தலை ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா நான் திரும்ப போக மாட்டேன். எனக்கு எங்க திரும்பி போகணும்னு தெரியாது. யாரு ஒருத்தரோட மனசுல நீ நீங்காம இருக்கியோ அந்த இடம் தான் உன் வீடுன்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. அந்த ஒருத்தர் எங்க இருக்காரோ அதுதான் என்னுடைய வீடு. நருட்டோ அதுக்குள்ள பிடிச்சிச்சா? ஆனா என்னை பத்தி யாரு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் அவங்கள பத்தி சரியா தெரியல. கொஞ்சம் உணராம என் பின்னாடியே வா. இவன் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான். இவனோட வீடு ஃபேமிலி இருக்கானே தெரியல. நட்டுவிட்ட போயிட்டோட நல்லா இருக்கும். திரும்ப எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்குன்னு ஓடிட்டா கூட அவன் காப்பாற்றி விட்டுருவான். உங்களுக்கு ஒயிட் கமேலியஸ் பிடிக்குமா இல்ல ரெட் பிடிக்குமா? கமேலியஸ். கமேலியஸ்னா என்ன? அதோ அந்த மாதிரி. எந்த மாதிரி? ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு அது பிடிக்குமா? அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? அது என்னவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா கடைசியில் அது வெறும் ஒரு பூ. ஹேய், உனக்கு என்னாச்சு? அக்கறெல்லாம் காட்டாலே பரவாயில்லையே. உனக்கு தண்ணி இருந்தாதான் இணைஞ்சு வருமோ? இது வேலையா? இந்த மழையில என்னால உரோச்சி மாறுகிட்ட இவனை திரும்ப கூட்டு போக முடியாது. எனக்கு குளிருது. என்ன சொல்ற? உனக்கு குளிருதா? உன்னோட உடம்பு கொதிக்குது. இதெல்லாம் நீங்க ட்ரைன் பண்ண வச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்ல பொண்ணாதான் தெரியுதுங்க. அக்கறை காட்டுறாங்களா? நான் தான் வர சொன்னேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி ககாஷியோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ககாஷியோட டீமா? அவங்க வெறும் சர்ச் மிஷனுக்கு போயிருக்காங்க நினைச்சேன். அங்க ஏதாவது பிரச்சனையா மைலடி? அது ஒரு மர்மமான இடம். நம்ம யாரும் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஜோட்சுவ எதிரிகள் பயன்படுத்தி இருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணா? அந்த விஷயத்த பத்தி தெளிவா எதுவும் தெரிய வரல. ககாஷி அதுக்காக தான் ஒரு சாம்பிள் அனுப்பி இருக்காரு. அந்த சாம்பிளை இப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கூட நான் யாரை கூட்டிட்டு போட்டோம்? சாயால மட்டும் தான் பேர்ட்ஸ் ஐ வியூவா பயன்படுத்த முடியும். கூட்டிட்டு போங்க. யாருக்காவது அடிபட்டா அவ உதவி பண்ணுவான். தற்சமயத்துக்கு சாக்குரா நான் கொடுத்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சாயங்காலத்துக்குள்ள அவ திரும்ப வந்துருவா. அவ திரும்ப வந்த உடனே நீங்க கிளம்பி ஆகணும். நல்லா புரிஞ்சது. ஆனா நருட்டோவை என்ன பண்றது? ஒரோச்சிமாரு இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னா? நல்லா கேட்டுக்கோங்க. நருட்டோவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. புரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா அவன் முதல்ல நிற்பான். நருட்டோ யாரும் நேர்ந்து விடாம பாத்துக்கிறாங்க எல்லாரும். எப்படி போச்சு? எங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, எங்களாலையும் எதுவும் முடியல. மழை பெய்யுது. மோசமா இருக்கிறப்போ என்னாலேயும் ஆக்கமாறுவாலையும் எதையும் ஸ்மெல் பண்ண முடியாது. இந்த மாதிரி சொல்வீங்க நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல என்ன இவ்வளவு வவ்வாலுங்க இருக்கு? வவ்வாலுங்களா? நான் வெளியே போய் இன்னொரு வாட்டி தேடி பார்த்துட்டு வரேன். இது அவனுடைய வவ்வாலா என்னன்னு தெரியல. ஏன் என்ன சிக்கிபா? அது வந்து ரொம்ப நேரமா அந்த டாக் விசில் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது டாக் விசிலா?
ஆமா, அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்துறேன். இன்னொரு விலங்கு எனக்கு நல்லா தெரியும். அதுதான் அது. கண்டுபிடிச்சிட்டான். அதான் ஸ்பையே. புரியுது. அப்படின்னா எதிரி பேர்ட்ஸை யூஸ் பண்றான் போல இருக்கு. அறிவுதான்டா. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரியல. அதை இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதுக்கு மேல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரி கண்ணில் படக்கூடாது. சொல்ல போனா இந்நேரத்துக்கு அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம அனுப்பி வச்ச கிறிஸ்டல் சாம்பிளை ஊர்ல அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத நம்மளால கணிக்க முடியும். இப்போதைக்கு நம்மளோட ஒரே நம்பிக்கை ஷீனோட பூச்சிகள் மட்டும்தான். என்ன பண்றான்னு தெரியல. என்னடா வவ்வாலாவே மாறிட்ட. குருவி கூடல இருக்கிற மாதிரி இருக்காங்க. லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட நான் எந்த ஒரு கெட்ட செய்தியும் சொல்ல முடியாது. எங்க பாரு தம்பி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்கேயே செத்துறாத. தண்ணி கொடுத்தாலா இல்லையானே தெரியல. உரைச்சிட்ட கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு காப்பாற்றான். அவளுக்கு என்னதாச்சு? ஏன் லேட் பண்றா? ஆமால, இந்நேரம் அவ திரும்ப வந்திருக்கணுமே. மழை பெய்யுது தெரியலையாடா. என் கூட ரிஞ்சியும் கோசுவும் கூட்டிட்டு வந்திருக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையாகிற. நம்ம எல்லைக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எதுக்காக இந்த இடத்துல என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஹே, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இப்போ கொஞ்சம் இதமா இருக்கு. ஒருவேளை வேணாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாளோ, மனசு மாறிடுவான்னு நினைக்கிறேன். தெரியல. இல்லை தூங்கிட்டா. யாரு? உரைச்சியா? இல்லையே, அவன மாதிரி இல்லையே. கவலைப்படாது, எதனா பூ பார்த்துன்னு இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டான். இங்கே தான் இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு எப்படி செத்த நேரத்தில் அல்லு பட வச்சிக்கலாம். இங்க பாரு, இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. ஏன்னா ஒரோச்சிமாரு உன்னை பாதுகாப்பா பாத்துக்க சொல்லிருக்காரு. ஒருவேளை இது அக்காரன்னு எடுத்துக்கிட்டு இது பின்னாடியே இருப்பான்னு தெரியல. கையில என்ன இது? இருக்கலாம். இது என் அம்மாவோடது. உன் ஃபேமிலியில எல்லாரும் எங்க இருக்காங்க? அவங்க என்னோட அம்மா திரும்ப வரவே இல்லை. அதோட இப்ப எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அம்மாலாம் ஞாபகம் இருக்கு. கமீலியஸ், உனக்கு தான் பிடிக்கும்ல? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுவும் வாடி போகாம உன் கூட இப்படியே இருக்கும்.
சரி வா போலாம். நீங்களே ஒண்ணுக்கு ஒன்று அக்கறை காட்டிச்சிங்கன்னா அவன் எதனா பண்றப்போ சண்டை போடுங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இது மேலே அந்த பொண்ணுக்கே அக்கறை வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நாளைக்கு மேபி இப்போ உரைச்சி வந்து இந்த பையனத்தோட ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க, இவளுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னா இவளே தடுக்க ஆரம்பிப்பான் பாசம் வந்துச்சுன்னா. அப்படியாவது அந்த பையனுக்கு எதனா ஒரு கச்சிராதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் ஏங்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சமயம் வந்து நருட்டோக்கிட்டே திரும்ப போயிடக்கூடாதா, திரும்ப அவங்ககிட்ட போய் பேச ட்ரை பண்ணக்கூடாதான்லாம் தோணுது. அவங்ககிட்ட இதை பேசி இவனை நீ எங்கேருந்து வந்த ஏது வந்தன்றப்போ இவன் எதாவது சொல்ல ஆரம்பிச்சு அவன் உடனே டேக்கர் எடுத்துப்பான். எடுத்துன்னு போய் உடனே சுண்டை பண்ணிக்க வச்சு இவன் இல்லாமல் வச்சுக்கலாம், இவனுக்கு நிறைய ஆபத்துக்குதுன்ட்டு அவன் கூட காப்பாற்றில. எனக்கு அப்படிலாம் தோணுது, ஏன்னா நடந்துடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ரொம்ப அப்பாவியாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பசங்க வந்து இப்படி போகிறது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. எனக்கே விக்ரமர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அது அவனால் முடியல. ப்ளஸ் கூட யாருமே இல்லை அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுது. 2 பேரும் ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறத பார்த்துட்டு க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதான் யாருன்னா ஒன்று சாஸ்கேவாது யாருன்னா காப்பாற்றான்னு ஃபஸ்ட் நினச்சேன். இப்போ இந்த பொண்ணு காப்பாற்றா நல்லா இருக்குன்னு தோணுது. இல்லடி அப்படியே நருட்டோகிட்ட திரும்ப போயாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனை காப்பாற்றிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி மனசு ஏங்குது. பட் இவங்க எப்படி முடிப்பாங்களோ, நம்ம அள வைக்கணும்னு யாருன்னா முயற்சி பண்ணாங்கன்னா அதுதான் நடக்கும். ஆமாம், ஏன்னா உரசிமாரோ தான் மெயின்னு நினச்சிட்டு இருக்கோம். கடைசி நிமிடத்தில் பரவாயில்லன்ட்டு மனசை கல்லாக்கிட்டு அந்த சைடு என்ன ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு கூட ஒரு டைம் பயமா இருக்கு. ஏன்னா உரைச்சிக்கு தான் இப்போ கூட அக்கறை காட்டுறது பண்ணுறதெல்லாம் பார்த்தா எடுத்துகிட்டு போய் சேஃபாக எடுத்துகிட்டு போனோம், இல்லைனா அவன் நம்ம இதுவில் பண்ணிடுமா அப்படின்றதுனால பண்ணுறா. பட் கொஞ்சம் பழக பழக ஏதோ ஒரு பாசம் வர மாதிரி ஒரு ஃபீல் தோணுது. அது ஹெல்ப் பண்ணுமோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி நடக்குமோ தெரில. அந்த பக்கம் நம்ம பசங்களும் வேறு லெவல் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டான் கீபா வந்து. இது வந்து இந்த விசு சவுண்டு வந்து வவ்வால் தான் நெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு நிறைய சுற்றிட்டு இருக்குன்னா இப்போ அதுவாக தான் இருக்கும்னு கரெக்டாக கெஸ் பண்ணால் அறிவு தாண்டா உனக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம பூச்சி தான் அவன் வந்து அது திரும்ப அது சொன்னா இல்லையா, அது குட்டி போட்டு அது பண்ணுறப்போ மேபி அவனுக்கு அது தெரிய வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அது அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னான். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து மெர்ஜ் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம பாட்டி வந்து எங்கே இவரையும் அனுப்புறதுக்கு அவங்க டீமாக அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் நருட்டோக்கு தெரியாமல். அவன் சும்மா இருப்பானா என்னன்னு தெரில. இப்போ ஊர்கிட்ட தான் இருக்கான். உள்ளே வர டைமு சரிங்க ட்ரைனிங் அதுக்குள்ளே கோணகுமார் வந்ததுனால அப்படியே நின்றுட்டு இருக்கான். கண்டிப்பாக உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சாக்குறா இவங்கள தான் தேடுவான். இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனை கிளம்ப தான் பார்ப்பான். கஷ்டம்தான் அவனுக்கு தெரியாமல் பண்ணுறது. ஆனால் பாருங்க, இப்போ ஜிராயு கூட வந்துட்டாலே இல்லை, ஜிராயு பாதியில் விட்டுட்டு போகிறதுனால அவன் கவனம் ஃபுல்லாக அதை மீதி கற்றுக்கணுன்ட்டு அதுலேயே மைண்டு போயிடுது. இதுவே வந்து கக்காசி யார் இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்கள கூப்பிட வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா அவர் போனால் கூட ஏன் போகிறீங்கன்னு சொல்லி கற்று கூப்பிட்டு கூடவே வச்சுப்பான். எப்படியா இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சிடும். பட் இப்போ அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஜிராயிட்ட வரும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதான் ஜிராய் வந்து இப்போது எப்படி அவனே கற்றுக்கணுன்றப்போ இந்த விஷயம்தான் இப்போ நம்மளுக்கு தூண்டி விட்டுட்டா நம்ம போனாலும் அவன் வந்து அந்த ஆர்வமாக தான் இருப்பான். இன்னும் கற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பண்ண ஆரம்பிப்பான். இவங்க கதை வேறு, இவங்க கதை வேறு. அதான் சொன்னேன், நல்லா இருந்துச்சு. அவனே பண்ணிக்கிறப்போ இன்னும் நல்லா இருக்கும், நல்லா ஆழமாக இறங்கும். கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பான். ஏன்னா அவனே முயற்சி பண்ணுது. இவங்க டிப்ஸ் சொல்லி பண்ணுறது வேறு, அவனே பண்ணுறது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது இன்னும் அவனை பவர் ஆக்குன்ற மாதிரி தான். பட் இதுங்கள்ட்ட போகிறானுங்க. இப்போ இதுங்களுக்கு வாட்டர் ஸ்டே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அது ரெண்டும் மெர்ஜ் ஆகி எவ்வளோ வேலை, ரொம்ப கஷ்டம்தான். பார்ப்போம் பண்ணிடுவாங்க. ஸ்டைல் விட ஜஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு துப்புனா கூட அது அவன் அட்டாக் பண்ணி மாதிரி கற்றுப்பான்ல. சரிடா, இப்போ காரா இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துடா, பாலைவண்டா எங்கடா தண்ணிக்கு போகிறது, எல்லா டைமும் தண்ணி குடிச்சுன்னு இருக்க முடியுமா? அது ஒரு என்ன ட்ரிக் இருக்குது, அதுங்களுக்கு தெரியும். தவக்கலைங்களுக்கு இதுங்க வந்து குழந்தையா இருக்கிறதுனால எதுவுமே தெரிலன்னு நினைக்கிறேன். அதுங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அது புரிய வச்சு பண்ணணும். கஷ்டம். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அந்த பெரிய தவளை அப்பா தவளை வந்து ஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கிட்ட எப்படி ஒரு 2 பசங்களா அப்படிங்கிற மாதிரி. அவன் என்னதான் அப்பா சரியா வளர்க்கல, அதான் அவரு பிஸியாக இருக்காரு அப்படி. ஸோ இதுங்க அப்படியே இருக்குதுங்க. ஒன்று அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருங்க, ஒன்றுமே தெரியல. அவனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணன் தங்கச்சின்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அது புட்டுனா தண்ணினா என்னன்னு கேட்குது, பூமினா என்னன்னு கேட்குது. எதையுமே தெரிலன்னா என்ன சொல்கிறது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.